Exercise 7.6 நம்ம first sum பார்க்கலாம். First sumல fourth option. Find the absolute extrema of the following function on the given closed interval. நமக்கு function என்ன? f of x is equal to 2 cos x plus sin 2x. So நமக்கு என்ன interval 0, pi by 2 closed interval நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? interval வந்து 0, pi by 2. So இந்த end points ஓட first நம்ம value கண்டுபிடிச்சலாம் 0 ல இருந்து pi by 2. First f of 0 கண்டுபிடிச்சோம் அப்படினா 2 cos 0 plus sin 2 0. 2 into 0 0 தான். அப்ப 2 cos 0 plus sin 0. cos 0 ஓட வேல்யூ நமக்கு 1, sin 0 ஓட வேல்யூ நமக்கு 0. அப்ப 2 into 1 plus 0 2. அதே மாதிரி f of pi by 2 2 cos pi by 2 plus sin 2 into pi by 2 2 2 cancel பண்ணா நமக்கு sin pi கிடைக்கும். ஓகேவா? இப்போ cos pi னா நமக்கு cos pi by 2 அப்ப cos 90 degree வேல்யூ 0. sin pi வந்து 180 இதனோட வேல்யூ நமக்கு 0. சோ அப்ப 2 into 0 plus 0 0. சோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு end points at x is equal to 0 கண்டுபிடிச்சிட்டோம். at x is equal to pi by 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? So இப்போ நமக்கு இன்னும் நமக்கு critical number வேணும். critical numberக்கு நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் f dash of x வேணும். அப்ப கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் நமக்கு f of x வந்து 2 cos x plus sin 2x. இப்போ நமக்கு f dash of x வேணும். அப்ப f dash of x அப்படினா 2 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கலாம். cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு minus sin x. அதே மாதிரி sin 2x னா நமக்கு cos 2x 2x வரதால நம்ம என்ன பண்ணோம்? 2x ஐயும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 2x ஓட டிஃபரன்ஷியேஷன் 2. அப்போ நமக்கு 2 into minus sin x plus 2 cos 2x வருது. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த minus 2 வந்து இந்த ரெண்டுமே காமனா இருக்குல 2 வெளிய எடுத்துக்கறேன். அப்ப minus sin x plus cos 2x. சோ இப்போ நமக்கு cos 2x க்கு நான் ஒரு வேல்யூ அப்ளை பண்ண போறேன். cos 2x னா நமக்கு தெரியும் 1 minus 2 sin square x. சோ அப்ப 2 வெளிய இருக்கட்டும். நமக்கு minus x sin x cos 2x க்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படினா 1 minus 2 sin square x. சோ இப்போ வந்து minus 2 வெளிய கொண்டு வரேன். இது எல்லாத்துக்கும் மைனஸ் வரதுனால minus 2 இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்ப minus 2 மைனஸை வெளிய எடுத்துக்கறேன். அப்போ எனக்கு பிளஸ் ஆயிடும் இது. அப்போ 2 sin square x plus sin x minus 1. ஓகேவா? பிளஸ் நம்ம மைனஸை வெளிய எடுத்ததால சோ இதுவும் பிளஸ் ஆயிடும், இதுவும் பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும். அப்போ நமக்கு f dash of x வந்து நமக்கு minus 2 into 2 sin square x plus sin x minus 1 கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும்? f dash of x வந்து 0. அப்போ நமக்கு இதை 0 கூட ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா minus 2 into 2 sin square x plus sin x minus 1 is equal to 0. அப்போ இதுவும் நமக்கு 0 கூட ஈக்குவேட் பண்றதால இது வந்து அடுத்து நம்ம இந்த டேர்ம் இங்க கொண்டு வந்தா பை வரும் இல்லையா? அப்போ 0 by 2 0 ஆயிடும், மைனஸும் கேன்சல் ஆயிடும். அப்போ 2 sin square x plus sin x minus 1 is equal to 0. இப்போ நான் வந்து இது ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்காக லெட் இங்க sin க்கு நான் என்ன எடுத்துக்கறேன்? sin x is equal to x அப்படினு எடுத்துக்கறேன். ஓகேவா? sin x வந்து x ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படினா எனக்கு 2x square plus x minus 1 is equal to 0. இப்போ எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு x ஸ்கொயர் மாதிரி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாப்போம் இல்லையா? அந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும். அப்ப மல்டிப்ளை பண்ணா 2 வரணும். நமக்கு ஆட் பண்ணா என்ன வரணும்? அதாவது -2. இங்க -1 இருக்குல, அப்ப -2. சோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -2 வரணும், ஆட் பண்ணா +1 வரணும். அப்போ 1 into 2. அப்ப இந்த 1 க்கு நீங்க மைனஸ் போட்டீங்க அப்படினா இப்போ மல்டிப்ளை பண்ணி -1 into 2 னா -2 கிடைக்குது. இதுவே ஆட் பண்ணா உங்களுக்கு +1 கிடைக்குது. இப்போ நமக்கு கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு? 2x ஸ்கொயர் இருக்கு. அப்ப by 2x போடுங்க. அப்ப x 2 2 கேன்சல் ஆயிடுச்சுனா x மட்டும் இருக்கும். இங்க 2x அப்ப என்ன ஃபேக்டர்ஸ் வருது? 2x minus 1 அடுத்து இங்க 1 அப்ப x plus 1. சோ அப்போ 2x minus 1 into x plus 1 is equal to 0. அப்ப என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படினா x வந்து 1 by 2 அப்படினோம். ஏனா ஈக்குவேட் பண்ணும்போது 2x minus 1 equal to 0, x வந்து 1 by 2 கிடைக்கும். அதே மாதிரி இதை ஈக்குவேட் பண்ணும்போது x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? -1. இப்போ நமக்கு இது வந்து x வந்து நம்ம என்ன எடுத்துறோம்? sin x எடுத்துறோம். அப்போ therefore x வந்து sin x அப்படினா நமக்கு sin x is equal to 1 by 2. ஓகேவா? அப்போ x வந்து நமக்கு என்ன வேல்யூவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா pi by 6. pi by 6 என்னது? 30 டிகிரி. அதே மாதிரி sin x வந்து -1 அப்படினா நமக்கு இது வந்து 90 டிகிரி. 1 வந்து நமக்கு 90 டிகிரி. sin 90 டிகிரி 1. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? x is equal to -pi by 2.
ஸோ இப்போ நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு, அதாவது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். ஸோ என்ன கிரிட்டிக்கல் நம்பர்ஸு? தேர்ஃபோர் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் π/6 அண்டு -π/2. நம்ம கொடுத்துருக்குற இன்டர்வல்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா 0, π/2 இருக்குது. இங்கே வந்து நமக்கு -π/2 கிடச்சிருக்கு. அப்போ இந்த 0 to π/2 அந்த 0லேருந்து 90க்குள்ளே நமக்கு ஏன்னா என்னது -90 வராது. அப்போ நம்ம இந்த -π/2 நாட் பிலாங்ஸ் டு 0, π/2. அப்போ நமக்கு எது மட்டும்தான் நமக்கு இதில் எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா π/6. அப்போ 0லேருந்து 90க்குள்ளே நமக்கு 30 டிகிரி இருக்குது. அப்போ π/6 வந்து இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்குது. அப்போது நமக்கு π/6 மட்டும் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், f of π/6. ஓகேவா? ஸோ f of π/6 அப்படின்னா நமக்கு f of x நமக்கு தெரியும் இல்லையா? என்னது f of x? 2 cos x plus sin 2x. அப்போது f of π/6 வந்து 2 cos π/6 plus sin 2π/6. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 ஆகிடும். அப்போ 2 cos π/6னா அதோட வேல்யூ நமக்கு √3/2 ப்ளஸ் அதே மாதிரி sin இது π/3. ஸோ இதனோட வேல்யூ நமக்கு √3/2. ஸோ அப்போ 2√3/2 ப்ளஸ் √3/2. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2√3 ப்ளஸ் √3 2√3 இது 1√3. அப்போ ஆட் பண்ணால் 3√3/2ன்னு கிடைக்கும். அப்போ f of π/6 வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3√3/2. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்? அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்க போகிறோம். அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான என்னது? அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ, அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. ஸோ இந்த 3 வேல்யூஸில் உங்களுக்கு எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டே ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், f of 0 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? f of 0 வந்து நமக்கு 2னும் f of π/2 வந்து 0னும். ஸோ இதில் வந்து எது மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு f of π/6 தான். அப்போ நம்ம லாஸ்ட்டில் ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ ஆன்சர் அப்சல்யூட் மேக்ஸிமா. ஸோ என்ன அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா நமக்கு இஸ் 3√3/2. எப்போ அப்படின்னா அட் x is equal to π/6. நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. ஸோ அதில் 2வும் 0வும் இருக்குது. எது மினிமம் வேல்யூ? 0. அப்போது அப்சல்யூட் மினிமம் வேல்யூ 0 அட் x is equal to π/2. ஓகேவா? திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.